மூன்றாவதாக இறந்து போனவர்களுடைய சொத்தில் இருந்துதான் வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இருக்கிறது ஃபுல்லா நிறைவேற்றுறதா? மூணுல ஒரு பகுதி. 1 கோடி ரூபாய் விட்டுட்டு போயிருக்காருன்னா 1 கோடி ரூபாயை வசியத்துக்கு, நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன் வாப்பா, அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன், 3இல் ஒரு பகுதியை வசியத்துக்கு எடுக்க வேண்டும். பாக்கி இருக்கிற 2 பகுதியை சொத்துக்களை பிரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல தஜ்ஹீஸ் தக்ஃபீன், அதற்கப்புறம் கடன் போக, மூன்றாவதாக வசியத். வசியத்தில் 3இல் ஒரு பகுதி, 1 கோடி ரூபாய் விட்டுட்டு போயிருக்காருன்னா 33 லட்சம் ரூபாய வசியத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் வசியத்தெல்லாம் நடந்தது. இன்றைக்கு அந்த முறையே தெரியாத காரணத்தினால் வாழ்க்கை ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு எழுதுவார்கள். அலி ரலியல்லாஹு போயிட்டு இருக்கும்போது, ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வழிமறிச்சார் அலி ரலியல்லாஹு. எங்க வாப்பா வசியத் பண்ணிட்டு மௌத்தா போனாங்க, இந்த மனுஷனுக்கு 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிருக்கார் வசியத்துக்குன்னு சொல்லி, இந்த பையனுக்கு, இந்த மனுஷனுக்கு வசியத்து 17ல பாதி கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்துல் காதர் பாய்க்கு உதாரணத்துக்கு, அப்துல் ரஹ்மான் பாய்க்கு 3ல 1 கொடுக்க சொல்லி இருக்கார், 17ல 3ல 1 கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்துல் ரஸாக் பாய்க்கு 17ல 9ல 1 கொடுக்க சொல்லி இருக்காரு. எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு தெரியல. யாராவது கொடுக்க முடியுமா? 17 ஒட்டகத்துல பாதி எப்படி கொடுக்கிறது? 17 ஒட்டகத்துல 3ல 1 எப்படி கொடுக்கிறது? 17 ஒட்டகத்துல 9ல 1 எப்படி கொடுக்கிறது? தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. அலியை நீங்க தான் பிரிச்சு கொடுக்கணும். அலி ரலியல்லாஹு போன்ற அறிவாளிகளை உலகம் பார்த்ததில்லை. அப்படியே சொன்னாரு, வாப்பா இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோ, 18 ஆயிடுச்சு, 18ல பாதி அவருக்கு கொடுத்துரு. அப்துல் காதருக்கு 18ல பாதி எவ்வளவு? 9 கொடுத்துருங்க. 18ல 3ல 1, 18 3ஆல வகுத்தா எவ்வளவு? 6. ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. 18ல 9ல 1 எவ்வளவு? 2. 9ஆல வகுத்தா 2 கொடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சு கூட்டி பாருங்க. முதல் ஆளுக்கு 9, இரண்டாவது ஆளுக்கு 6, 9 6 15, மூணாவது ஆளுக்கு 2 17. ஏன் ஒட்டகத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் போயிட்டு வர்றேன். ஏன் ஒட்டகத்தை கொடுங்க, நான் போயிட்டு வர்றேன். அன்புக்குரியவர்களே, அழகாக வசியத்துக்களை நடைமுறைப்படுத்தி வைத்தார்கள் அலியும் கர்ரமல்லாஹு வஜஹ். அப்ப மூன்றாவதாக வசியத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான்காவதாகத்தான் சொத்துக்களை பிரிக்க வேண்டும். இந்த சொத்துக்களை எப்படி பிரிப்பது? அன்பிற்குரியவர்களே, சில மசாயில்கள், அதற்குள்ள சந்தேகங்கள், இவைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல, இது சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்கள் இந்த சமூகத்தில் எழுகிறது. அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு எப்படி அழகாக சொத்தை பிரிப்பது என்று உங்களோடு நான் சில செய்திகளை பரிமாறுவேன். முதல்ல, இந்த உம்மத்தில் நடக்கிற மிக முக்கியமான கொடுமைகளில் ஒன்று, பல வருடங்களாக சொத்துக்கள் பிரிக்கப்படாமலே கிடக்கிறது. நிறைய சொத்துக்கள், தாதா காலத்தில் உள்ள சொத்து இன்னமும் பிரிக்கப்படவில்லை. இறந்து போய் 40 நாட்களுக்குள் யார் சொத்தை பிரித்து கொடுக்கவில்லையோ, நாளை மறுமையிலே வருகிற போது அவன் கழுத்திலே அந்த சொத்துக்களை அணிவித்து இழுத்து கொண்டு வருவான், கடும் சிரமப்படுவான். பெருமானா தவ்வக்கஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அவன் கழுத்துல போட்டுருவான்ட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா அல்லாஹு அக்பர், நிறைய ஊர்களில், நிறைய இடங்களில் தாதா சொத்து இன்னும் பிரிக்கப்படவில்லை. அந்த பிரிக்கப்படாததற்கான காரணங்கள் பலது இருக்கலாம். அதுல மெயினா ஒருத்தன் தனக்குத்தான் எல்லாம் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான்னா அவரின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அவன் கோபத்தினால் 7 தலைமுறைகள் பாதிக்கப்படும். அவன் நினைச்சுக்குவான் சொத்து நமக்கு வரப்போகுது, எல்லாத்தையும் ஏமாத்திடலான்னு. அவன் ரப்ப ஏமாத்தினான், 7 தலைமுறை சந்ததிகள் பாதிக்கப்படும். யார் இறந்து போகிறார்களோ, அன்பிற்குரியவர்களே, அவர்கள் இறந்து 40 நாட்களுக்குள் எது பிரிக்கப்பட வேண்டும்? சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹு அக்பர். இந்த சொத்துக்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வெறும் 6 அடி நிலத்துக்கு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்க்கணுமே. இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம், இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம். கேஸுக்கு போடவும் கோர்ட்டுக்கு போகவும் கடைசியில் அந்த நிலம் சொல்லிட்டான், மூதேவி நீங்க 2 பேரும் எனக்கு தான்டா சொந்தம், ஏன்டா இப்படி அடிச்சுட்டு சாவுறீங்க இல்லையா? அண்ணனை ஏமாற்ற தம்பி தயாராக இருக்கிறார், தம்பியை ஏமாற்ற அண்ணன் தயாராக இருக்கிறார். இந்த சொத்து துறையில் எங்க உஸ்தாது சொல்லி கொடுப்பார்கள், அண்ணன்காரன் தம்பியை ஏமாத்துறதுக்காக வேண்டிய இருக்கிற சொத்தே கொஞ்சம் தான்,
ஒரு பசுமாடு இருக்கிறது, ஒரு மரம் தென்னை மரம் இருக்கிறது, ஒரே ஒரு போர்வை. இந்த மூணு தான். இந்த மூணையும் பிரிக்கிறதுக்கு அண்ணங்கான சொன்னானா, ஏன்டா நமக்குள்ள பிரச்சனை தம்பி, போர்வைய பகல்ல நீ வச்சுக்க, ராத்திரியில நான் வச்சுக்கிறேன்டா. தென்னை மரத்தினுடைய கீழ்ப்பகுதியை நீ வச்சுக்கடா, மேல நான் வச்சுக்கிறேன்டா. மாட்டினுடைய முற்பகுதியை நீ வச்சுக்கடா, பிற்பகுதியை நான் வச்சுக்கிறேன்டா. பசுமாட்டுல முன்னாடி அவன் தீனியை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அண்ணன் பாலை கறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லையா? தென்னை மரத்துக்கு அவன் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, அவன் தேங்காய் பறிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. பகல் ஃபுல்லா என் போர்வையை வச்சு என்ன செய்யறது? பகல் ஃபுல்லா போர்வையை தூக்கி வச்சுக்க வேண்டியது, ராத்திரியில் அன்னைக்காரை பிடிக்கிட்டு போய் ஜம்முன்னு படுத்துற வேண்டியது. அப்ப ஒருத்தன் அறிவாளி பார்த்தானா, டே உங்க அண்ணன் ஏமாத்துறான்டா, ஒன்னும் செய்யாத, பிரச்சனையே இல்லை, காலையில போர்வையை தூக்கி தண்ணியில போட்டுரு, காலையில தண்ணியில போட்டுரு, தென்னை மரத்துக்கு கீழே சுண்ணாம்பு கரைச்சு ஊத்து, சோறு கொடுக்காதடா மாட்டுக்கு. உங்க அண்ணன் ஏன் சோறு கொடுக்கலன்னு கேட்டா சொல்லிடு, முற்பகுதி என்னைய சார்ந்தது, நான் என்ன வேணாலும் செய்வேன். சாப்பாடு கொடுத்தா தானே இங்க பால் கறக்க முடியும். முற்பகுதி என்ன சார்ந்தது, நான் என்ன வேணாலும் செய்வேன். தண்ணியை ஊத்து, சுண்ணாம்பை ஊத்து, கீழ்ப்பகுதி மரத்துல என்னைய சேர்ந்தது, என்ன வேணாலும் செய்வேன். போர்வையில பகல் நேரம் எப்படி வேணாலும் நான் பயன்படுத்துவேன், தண்ணியில தான் போடுவேன் சொல்றேன். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏமாற்றுகிற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தை, பெற்றோர்களினுடைய சொத்துக்களை கண்டிப்பாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும்.